மாவட்டம் உடன்குடி பகுதியில் அனல் மின் நிலைய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக பெல் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட 160 டன் எடை அளவிலான மிகப்பெரிய அளவு கொண்ட கொதிகலன் ஒன்று கொண்டு செல்லப்பட்டது. இன்று அதிகாலை பெரியதாழை ஊரின் எல்லைப் பகுதியில் மிகப்பெரிய மணல் மேட்டில் பாய்லரை கொண்டு சென்ற ராட்சத லாரியானது இன்ஜின் கோளாறு காரணமாக திடீரென நின்றது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் மிகவும் சிரமத்துடன் அவ்வழியாக பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் நீரின் அளவு சற்று குறைந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் இன்று முதல் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். ஆனால் அருவியில் நீர்வரத்து சற்று அதிகரித்து ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியின் முதன்மை பகுதியில் சென்று குளிக்க பாதுகாப்பு இல்லாத நிலையில் அருவியின் ஓரத்தில் வழிந்தோடும் நீரில் குளித்து செல்கின்றனர். கரூர் மாவட்டம் புகழூர் எம். குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் வைத்து பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் தமிழர்களின் பாரம்பரியமான உரியடி, கயிறு இழுத்தல், கோலப்போட்டி போன்ற எண்ணற்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான கல்லூரியின் மாணவ மாணவிகள் பாரம்பரியமான உடைகள் அணிந்து மண்பானையில் சமத்துவ பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்தினர். தூத்துக்குடி வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சாத்தான்குளம் அருகே உள்ள பெரியதாழை கடற்கரையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் இன்று 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூர் வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையையொட்டி பொங்கல் விட பயன்படும் அடுப்பு மற்றும் பானைகளை விற்பனைக்காக விற்பனையாளர்கள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் தற்போது கூடுதலாக குழந்தைகள் விளையாட பயன்படுத்தும் பொருட்களையும் மண்பாண்டத்தால் செய்துள்ளனர். ஆனால் வாரச்சந்தைக்கு வரும் பொதுமக்கள் இந்த மண்பாண்ட பொருட்கள் மீது ஆர்வமில்லாமலே இருந்து வருகின்றனர். தற்போது உள்ள சூழலில் அனைவரும் சில்வர் பாத்திரங்களுக்கு மாறி வரும் நிலையில் மண்பாண்ட பொருட்களை விற்பனைக்காக கொண்டு வந்தவர்கள் பொருட்கள் விற்பனையாகாததால் மிகுந்த கவலையடைந்தனர். சேலம் தனி குடிநீர் திட்ட அதிகாரிகள் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு கடந்த 2 மாதமாக சம்பளம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டூர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தற்கொலை மிரட்டல் விடுத்து வரும் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 மாத ஊதியத்தை கேட்டு தற்கொலை மிரட்டல் விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சுகாதார பேரவைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையேற்றார்.
இக்கூட்டத்தில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள், அரசு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, புதிதாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி கேட்டு முறையாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு அரசின் பரிசீலனையில் உள்ளது. விரைவாக புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் 14ஆம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு நெம்மணி அடுத்த கீழ்வேதி கிராமத்தில் தேமுதிக சார்பில் அம்பேத்கர் மன்றத்தில் இருந்து கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அமைதி ஊர்வலமாக சென்று பள்ளியின் அருகே வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் திருவுருவப் படத்தை முன்னாள் எம்எல்ஏ மனோகரன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மலர் தூவி கண்ணீர் மல்க மரியாதை செலுத்திய நிகழ்வு அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அகில இந்திய பெரிய துறைமுகங்களுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி தூத்துக்குடி வஉசி துறைமுக மைதானத்தில் கடந்த 9ஆம் தேதி துவங்கியது. இதில் தூத்துக்குடி, சென்னை, கொல்கத்தா, ஒரிசா, பாரதீப், விசாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 துறைமுகங்களை சார்ந்த அணிகள் கலந்து கொண்டன. 3 நாட்கள் மின்னுலையில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிப் போட்டியை துறைமுக உயர்கணக்கு அதிகாரி சாகு துவக்கி வைத்தார். தொடர்ந்து இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணியும் ஒரிசா பாரதீப் துறைமுக அணிகளும் மோதிய நிலையில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணி ஒரிசா பாரதீப் துறைமுக அணியை வென்று வெற்றி கோப்பையை தட்டி சென்றது. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தூத்துக்குடி சுங்கத்துறை ஆணையர் விகாஸ் நாயர் IRS வெற்றி கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.